ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். அப்படியே கரண்டியோட இருக்காங்கம்மா. அதெல்லாம் போய் நம்பாதீங்க. என்னாச்சு? உனக்கு போயிட்டு இதை போட்டோம். நீ மேல போயிடுற. நான் எவ்வளவு வட்டி எழுதி வருது. இதுக்கெல்லாம் வலிக்குது. இறங்கியும் வர மாட்டேங்கிற. இறங்கவும் தெரியல. சரி சரி sit. Sit. இல்லைன்னா நான் எப்படி போறது? வெளில வருது. Okay, sit. Sit. Sanvi, sit. அவ பயங்கர எக்ஸைட்மென்ட் தான் நினைக்கிறேன். இங்க வா. பா. Sit. Good girl. செல்லக்குட்டி. இப்பெல்லாம் கரெக்டா பண்ணுவா. புடிச்சிட்டா நினைக்கிறேன் சார். வேற மெதிச்ச போறோம்னு பயத்துலயே நம்ம வர வேண்டியதா இருக்கு. எங்க கூட்டிட்டு போற? வேற டேக்கிங். எங்க போற? உனக்கு தூக்கணுமா? வா. ஏண்டி மேல அவ்வளவு பெரிய ட்ரெஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு சிட். அப்பதான் நான் தூக்குவேன். சிட் சாமி சிட். ஆஹா Sit. Sanvi, sit. Stop. Good job, Sanvi. என்னாச்சு? No. Sit. நான் உன்னை தொட்டாலே நீ கடிக்க வரியே. ஏன்டி எம்எல்ஏ விட்டா? நான் கேட்டேன். போயிட்டு கடிதான். அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுப்பா நம்மள கடிக்க கூடாதுன்னு கொஞ்சம். இருந்தாலும் அந்த எக்ஸைட்மெண்ட்ல அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா, இப்ப நான் எழுந்தேன்னா என்ன திரும்பி வருவா. சான்வி குட்டி. நோ. ஆக்சுவலி டேர்னுங்க. நைட்டு நான் வந்துட்டு ஒரு 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்தது. அப்புறம் அவளை வந்து பாட்டிக்கு ஐஷீட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவளை தூங்க போட்டுட்டு நான் போய் படுத்துட்டேன். ஸோ ரொம்ப லேட்டாக படுத்தேன்னா அதனால் பொறுமையாக கொஞ்சம் எழுஞ்சி வந்தேன். சதீஷ் வந்து காலையில் எழுஞ்சி பார்த்துக்கிட்டாரு. ஸோ இது லிட்டரலி நானும் சதீஷும் பயங்கரமாக டேர்ன் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி. ஸோ மேடம் ஏன் லீஷில் இருக்காங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. காயட்டவே விட மாட்டேங்கிறாங்க லீஷை. தொட்டாலே அங்கே போய் பிடிச்சி கடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்களே. அதனால் சரி நம்ம தான் கீழே இறங்கல, சரி அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். எப்படியோ இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸில் திருப்பி வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி பாட்டி ஐஷீட் போயிட்டே வந்துட்டுருக்கோம். சரி திருப்பி வந்து ஐஷீன் போகலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக லீஷ் மாற்றலான் இருக்கோம். இந்த லீஷ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளோட கழுத்தில் வந்து காலர் இருக்குது, அதில் வந்து ஹூக்கு மாதிரி இருக்கும், அதில் வந்து பண்ணணும். நாங்கள் அதை பண்ணுறதுக்கு எங்களுக்கு லேட் ஆகுதா, லைக் அதை பிடிச்சி அதை ஹூக் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் லேட் ஆகல. அந்த கேப்பில் பிடிச்சி நம்மளை கடின்னு கடிக்கிறான். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து அவளுக்கு கடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதாவது சூவி டாய்ஸ்லாம் அதில் வந்து கடிக்கிறது ஓகே, இதெல்லாம் நோ அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி வேறு லீஷை
அதாவது அப்படியே மாட்டுற மாதிரி லீஷ் வாங்கலாம்னு வச்சுட்ருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு லீஷ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஹார்னஸ் மாதிரி யூஸ் பண்ண சொல்கிறீங்க. ஆக்சுவலி டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த ஸ்பைனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போன்லாம் வந்து ரொம்ப மெலிசாக இருக்குமா. ஸோ இப்போ வந்து ஹார்னஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல்லி டெவலப்டு டாக்ஸ்க்கு தான் ஹார்னஸ் யூஸ் பண்ணணும். இவ பேபினால காலர் தான் எங்களை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, காலர் அந்த லீஷில் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி ஓகேங்க, அணியும் வந்துட்டோம் கீழே. கத்ரா அனி கத்ரா. டான் சன்வி நோ தொடுறாத, உன்னை விளாட சொல்லி தான் கூப்பிடுது. இப்படி ஆக்ரோஷமா எப்படி ரோல் பண்றா பாருங்க. ஸோ சான்விக்கு வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சொல்லுங்க. ஆமாம், காலையிலே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் அங்கே போய் அங்கே வைக்கிறோம், எக்ரி பிளேட்டுக்குள்ள தட்டி விட்டுச்சு, எல்லா தொப்பும் தரல வந்துச்சு. ஸோ அதனால இப்போ வேற ஃப்ரெஷ்ஷாக எக் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சோண்டு தான் கொடுக்கணும் அவளுக்கு இல்லை. பார்க்கலாம் போதுமா அது? இவ்வளோ ஹெல்தியாக யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், காலைல பிரேக்ஃபாஸ்ட் எக்ஸ் வித் குக்கும்பர் மேடம்க்கு. நம்ம மதிக்கல, இன்னொரு வாட்டி கொடுங்க. மதிக்கலன்னா நம்ம இப்போ கிபிள்ஸ் தான் கொடுக்கணும். இப்படிவாலாம் தெரியல. நாங்கள் தண்ணி ஊற்றணும். வெயிட் சாமி குட்டி, பாவம் அதுக்கு பயங்கர பசி. போதும்ப்பா தண்ணி ஊற்றிடுங்க. யா புளி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். வா சாண்டி, கம் ஆன், லெட்ஸ் ஈட். வெயிட் சாண்டி, என்ன இருக்கு? ஈரமா இருக்கா? அங்க அல்ல, ஜஸ்ட் இன் கேஸ் தானே. யா எத்தனை மணிக்கு விட்டுருக்கா அதுல? இல்ல என்ன சாப்பிட்றோன்னு சத்தியமா தெரியல. இருங்க யா போங்க. தண்ணி ஊத்துனீங்கல்ல, ஏன்னா அப்பதான் எல்லாமே மிக்ஸ் ஆகும். தான் எதுல இருந்து ஆரம்பிக்கலாம், கரெக்டா ஆர்டர் வரணும். எப்படி கம்ப்ளீட் பண்ணுது பாருங்க. வீடியோ எடுறா, a video about the white father. Even நீ வால வீந்துச்சு. பரவாயில்ல, நான் வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். அவன் நீ வால வீந்துச்சு. ஏய் வீர் போட்டு அப்பதான் பிடிச்சிட்டு இருக்கல. எனக்கு வர கடிச்சிருவாளன்னு பயத்துல இருக்கேன். கடிக்க மாட்டேன், கடிக்கு போடு. என் கையில தானே. இன்னும் காலை வச்சு தட்டி விடுறா. Look what the tripod in the camera. அப்பா ஏடி பேர தொடது. அப்பா ew. என்னடா? You're touching ew. You put a scarf on that. ஏய் பரவாயில்லடா, அது வந்து சாப்பாடு தான். அப்பா கை வாஷ் பண்ண போறேன். அனி சதிக்கோ போ. குட் கேர்ள், குட் ஜாப் சன்னி, குட் கேர்ள். நகம் வெட்டி முடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு வந்து போதும் ஆயிடுச்சு. எனக்கு வர ரொம்ப பயம். ஏன்னா இப்போ ஹியூமன் நகம் மாதிரி இல்லை. நகத்துலேயே என்னதான் வந்து அவுட்டர் ஆஃப் த அவங்களுடைய இதில் இருந்தாலுமே அதில் வந்துட்டு ஏதோ ஒரு நர்வ் மாதிரி இருக்குமாம்மா, அதை கட் பண்ணவே கூடாதாம்மா. ஸோ கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய நகம் கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை. இவளுக்கான திங்ஸ் மட்டும் அவ்வளோ இருக்குங்க. நகம் கட் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஐட்டம் வச்சுருக்கோம். சீப்பு வந்து 5 ஐட்டம் வச்சுருக்கோம். எனக்கு கூட 5 சீப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி லைக் பார்த்து வாங்கி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் அதெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயில்டாக வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டு பார்த்துருப்பீங்க, 4 வேளை ஃபுட்டு கொடுக்கணும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஸ்மால் இந்த ஃபுட்டு மட்டும் வைக்கிறோம், லைக் ஸ்நாக்கிங் ஃபுட் மாதிரி. இப்போ பார்த்துப்பீங்க எக்கு, குக்கும்பர் அந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்நாக்கிங் இது மாத்திரம் வைக்கிறோம். மிச்சப்படி அந்த 4 ஃபுட்டும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த இப்போ புதுசாக ஏதோ ஆலிவ் அப்படின்னு சொல்லி
ஒரு ஃபுட்டு வெட் ஃபுட் வந்திருக்கு, அதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலான் இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிபிள்ஸ்லலாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க நல்லாவே இருக்காது சாப்பாடு, எல்லாம் வந்து ஃபில்லர்ஸாக போட்டு வைப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு பப்பிக்கெலாம் கொடுக்கக்கூடாது, அப்படி நம்ம பப்பிக்கு கொடுத்தோன்னா பப்பிக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிடும், லைக் ஃப்யூச்சரில் வந்து கேன்சர்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து மேக்ஸிமம் கிபிள்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஹில்ஸ்ன்னு ஒரு இது இருக்குது, கிபிள்ஸ் இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. சரி அதை மட்டும் கொஞ்சம் வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதை மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ நான் அந்த ஃபுட்டை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு வெட் ஃபுட்டு தான் வாங்கிட்டு இருக்கோம், ஹில்ஸ் வாங்கிட்டு இருக்கோம், அப்புறம் வேறு ஒரு காஸ்கோவில் இருக்க வெட் ஃபுட்டு தான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அதை நான் கரெக்டாக அவளுடைய என்னென்ன சாப்பிட்றான்ற ஒரு ஃபுல் டீட்டெயில்டாக அவங்களுக்கு ஒரு வ்ளாக் போடுறேங்க. ஸோ அதுக்கு நடுவில் வந்து ஆப்பிள்ஸ், கேரட்ஸ் அதெல்லாம் மேடம்க்கு ஒரு ஸ்நாக்கிங். அது தவிர வந்துட்டு கடையில் வாங்கின ட்ரீட்ஸும் வந்து பார்த்து லைக் ஆர்டிஃபிஷியல் இது இல்லாமல் அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம். சரி ஓகே, இங்கே வந்து டோஃபு தாங்க கட் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ எல்லாம் சான்வி பார்க்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்தாகிறோம்னு சொல்லிட்டு அவங்களா டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் சரி ஓகே வரவங்க அப்படியே இருக்கக்கூடாதுல்ல, ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு சும்மா லைட் டின்னர் மாதிரி பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டோஃபு யூஸ்வலாக வந்து பன்னீர் டிக்கா மாதிரி பண்ணுவோம்ல, ஸோ இந்த வாட்டி டோஃபு டிக்கா பண்ணலாம் அப்படின்ட்டு கர்டு, ஆஸ்யூஷுவல் கர்டு, மிளகா பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ச்சூர் பவுடர், புதினா பவுடர், மின்ட், இதெல்லாம் ஹோம்மேடு தான் இந்த புதினா பவுடர்லாம். ஸோ அப்புறம் பிளாக் சால்ட், கியூமின் சீட்ஸு, உப்பு, எலுமிச்சப்பழம், அவ்வளோதான். இஞ்சி கார்லிக் பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு டோஃபு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பெல் பெப்பர் அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் டோஃபு சைஸ்க்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு நல்லா ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். ஸோ ஈவினிங் தான் அவங்கெல்லாம் வராங்க டின்னருக்காக தான். ஸோ அதனால் நல்லா வந்து மேரினேஷன் ஆகிட்டு ரொம்ப நல்லா இருக்குமா. ஸோ அதனால் கரெக்டாக அவங்க வரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டு வச்சிட்டோன்னா நல்லா எம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து மேரினேட் பண்ணிவிட்டு இதை ஓரமாக ஒதுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. ஸோ இது என்ன கஸ்தூரி மேத்தி அதையும் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன், ஸோ தட் அந்த டிக்கா ஃப்ளேவர் வரும், அதுக்காக தான். ஸோ அதே மாதிரி பிரியாணி, பன்னீர் பிரியாணி தான், ஹோம்மேட் பன்னீர் பிரியாணி தான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பன்னீர் பிரியாணி, ரைத்தா, டோஃபு டிக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் இவ்வளோ வச்சுட்டு அவ்வளோதான் முடியுது. குருமா அண்ட் பரோட்டா, அப்புறம் எதனா ட்ரிங்க்குக்கு, இதுதான் பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ சீரியஸ்லி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து நடுவில் நாங்கள் போயிட்டு அவளுக்கு வந்து பாட்டி அழிச்சிட்டு போனோம். ஏன்னா இன்னொன்று வந்து சதீஷ்க்கு வேறு சாட்டர்டே இன்னைக்கு சப்போர்ட் கால் வேறு வந்துருச்சு. ஸோ அவர் வந்து ஒர்க்கில் இருந்தார். ஸோ அவர் ஒர்க்கில் இருக்கும்போது நான் சமைக்கணும், ப்ளஸ் அவளை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா லைக் அவள் எங்கெங்கேயோ ஓடிடுவாள். ஸோ அதனால் நம்ம அவள் பார்த்துக்கணும். ஆனால் கொஞ்சம் தூங்கிட்டு தான் இருக்காங்க, பேபிஸ்னால ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவள் என்ன பண்ணுறான்னா, நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா என் காலுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்கா. ஸோ எனக்கு வந்து அவளை வந்து சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பாவமாகவும் இருக்குது. நம்ம குழந்தைங்களாம் எப்படி இருப்பாங்க, லிட்ரலி குழந்தைங்க தான். லைக் நம்ம சமைக்கும் போது குழந்தைங்களாம் கால்கிட்டே இருந்துட்டு எதனா கேட்டுட்டு அடம் பிடிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்களா, அதே தான் இவளும் பண்ணிட்டு இருந்தா. பன்னீர் பிரியாணி இது மேலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்டு, கொஞ்சம் காரம் தான் அதிகமாகிடுச்சு. பன்னீர் வந்து ஹோம்மேட் பன்னீர் தான், பாருங்க நார்மல் பிரியாணி தான், தமிழ்நாடு பிரியாணி. நெய் காய்ச்சி வச்சுருக்கேன் சைட்லேயே, இது தம்மை போட்டுருவோம். கடகடன் தம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு. ஸோ பன்னீர் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு 6 கப்பு போட்டிருக்கேன், கரெக்டாக தான் இருக்கும். தம் போட்டாச்சு. ஹே குக்கர், செட் த டைமர் ஃபார் 15 minutes. இருங்க, இங்கே பாருங்கள் நெய் காய்ச்சியாச்சு. ஸோ நெய் காலியாக போதா, அதனால் சூப்பராக இருக்கா. இந்த மேலே இருக்க கசடெல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகட்டும், அப்புறம் அப்படியே எடுத்துட்டு அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுவேன், மீதி எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ நார்மல் இந்த காஸ்கோல வாங்குவோம் பார்த்தீங்களா, கிரிக்லன் அன்சால்டட் பட்டரு, இந்த நெய் தான் நல்லா, இதுவே வாசனை தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், பிரியாணி ரெடி. ஸோ அதுக்கப்புறம் இது அப்பளத்தில் பூச்சி வந்துச்சு, அதான் வந்து காய வச்சுக்கிட்டு இருக்கேன். 2 நாள் காய வச்சா போதும், அவ்வளோதான், எல்லாம் பூச்சி போயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைத்தா ரெடி, பாருங்க ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம்
காலையில் தான் ஊற வச்ச சன்னா மசாலாக்கு சன்னா ஊற வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான இங்கே பிரியாணி ரெடி. ஸோ பிரியாணி நம்ம இப்படியே வச்சிட்டோன்னா அவங்க வரத்துக்குள்ளே வந்து லைட்டாக சில்னஸ் வந்துடும். ஸோ நல்லா சுட சுட இருக்கணும்ல. ஸோ அதனால என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க தயிர்லாம் ரொம்ப ஏதோ பன்னீர் மாதிரி அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ லைட்டாக வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ஓவன் சேஃப் இது இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு பாத்திரத்தில் அந்த டாச் ஓவன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக ஓவனுக்குள்ளே வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஹீட்லேயே இருக்கும். ஸோ நமக்கு வந்து நல்லா நிறைய தான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு 3 ஃபேமிலி வராங்க, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அடியெலாம் எடுக்கல, மேலாக்க எடுத்து இதோ இந்த பவுலில் இந்த டாச் ஓவனில் தான் போட்டுட்டு இதை வந்துட்டு நம்ம ஓவனுக்குள்ளே வச்சிடலாம். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வச்சிட்டோன்னா ஈவினிங் சாப்பிடும்போது நல்லா சுட சுட இருக்கும். சரி, ஓகேங்க, அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி. நான் வந்து முதல்ல குக்கரில் வந்து பாத்திரத்துக்குள்ளே வச்சு பண்ணுவேன். அது வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னென்னா அது நிறைய குவான்டிட்டி என்னால் பண்ண முடியல. ஏன்னா பாத்திரம் வந்து சின்ன சைஸில் தானே இருக்கும். ஸோ நிறைய பண்ண முடியல. இது வந்துட்டு டேரெக்டாக நம்ம வந்து பெரிய பாத்திரத்தில் பண்ணுறோமா, ஸோ நிறைய நிறைய இது பண்ணுற மாதிரி இருக்குது. எவ்வளோ கப்ஸ், ஒரு 6 கப் வரைக்கும் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து லிவிங் ரூம்லாம் பக்கா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மேடம் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க, ரூம்குள்ளே இருக்காங்க கிறிஸ்டனிஷோட. ஸோ அதனால் அந்த கேப்பில் வந்து இங்கே ரெடி பண்ணிவிட்டு இவளை இந்த ஏரியா கிட்ட வர விடாம எதனா பண்ணணும். இல்லைன்னா நேரம் வந்து அதில் வந்து பிபி போய் வச்சிருவா. அவளுக்கு வந்து கார்பெட்டை பார்த்தாலே வந்து என்ன தோணுதுன்னு தெரியல. அதான் வேற ஒரு ஃப்ரெண்டு கார்பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி சாஃப்டாக நடக்கிற மாதிரி இருக்குமா. அதனால வந்துட்டு அதில் போனால் அவங்க வந்து பிபி போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சுருட்டி ஓரமாக தான் வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி எல்லாரும் வராங்க, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். சரி, ஓகேங்க, நம்ம போயிட்டு அவங்க எல்லாம் வரும்போது நம்ம மீட் பண்ணலாம். அதே மாதிரி இதை போட்டு முடிச்சோடனே நாங்கள் வந்து ரோஸ் மில்க் ஆக்சுவலி கலந்துட்டோம். அதையும் வந்துட்டு அந்த இதில் போட்டு வச்சிடணும். இப்போ நான் சொன்ன மாதிரி கடைசி நிமிஷம் தான் இந்த டோஃபு டிக்கா பண்ணலான்றது பார்த்தீங்களா. அவங்க வரேன்னு சொல்லி எல்லாம் மெசேஜ் போட்டுட்டாங்க. அவங்களாம் வரத்துக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த 30 மினிட்ஸ் கேப்பில் வந்துட்டு இந்த டிக்காவை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு நான் வந்து பொரிச்சிட்ருக்கேங்க. அதுதான் நம்மளுடைய டோஃபு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக க்ரில்லில் பண்ணியிருக்கலாம், நான் வந்துட்டு விட்டுட்டேன். ஸோ தட்ஸ் ஓகே. நம்ம வந்து இன்னொன்று இனிமேல் வந்து யோசிக்க முடியாது, ஏன்னா ஒரு ஈடு தான் இருக்குது, அதுக்காக நம்ம பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து டோஃபு எடுத்துகிட்டு பரோட்டா போட்டுட்டோன்னா நம்மளுடைய டின்னருக்கு ரெடி. ஆக்சுவலாக நான் ஒன்று மறந்துட்டேன் டோஃபுல, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்களா, இந்த கலரில் இருக்குது. நான் வந்து காஷ்மீரி மிளகாவை போட மறந்து போயிட்டேன். நான் வந்துட்டு சாதா மிளகாவை போட்டுட்டேன், அவ்வளோதான். தட்ஸ் ஓகே. சரி, ஓகே. டோஃபு எடுத்துட்டு இப்போ வந்து ஸோ நாங்கள் வந்துட்டு ஜூஸ் டிஸ்பென்சரில் வந்து ஜூஸ் ஊற்றி வைக்கிறோம். ரொம்ப நோர வருது நீங்கள் பண்ணுறது. ஐஸ் போட்டுடலாம் அதுமா அதில். ஐஸ்லாம் வேணாம், போதும். அவங்க அவ்வளோ ஐஸ் குடிக்கணும். ஆமாம்மா, ஓகே. சரி, அதை கழுவி வச்சிடலாம், அவ்வளோதான். சூப்பர். இது ஊற்றும் போதே சொல்கிறாரு, மூடி தானே இருக்கு. இல்லை, ஸோ போட்டாச்சு. நான் இப்போ தான் டிஷ் வாஷர் போட்டு முடித்தேன். மேம்ஸ், நான் தான் டிஷ் வாஷர் போட்டேன். நான் தான் கொஞ்சம் மாசமாவே நான் தான் போட்டுட்டு இருக்கேன். சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. என்ன ஏன் டயர்டா இருக்கீங்க? எப்போதும் ரொம்ப தீயுது மாம்ஸ். இவர்கிட்ட ஒரே ஒரு பரோட்டா ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இல்லை காலி இல்லை. ஸோ இவர்கிட்ட வந்து ஒரு பரோட்டாவை வந்துட்டு போடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்துட்டு இவர் அக்க போடுறக்கே அப்பா இவர் டயர்டா இதுவா அது இதுன்ட்டு அதெல்லாம் இல்லவே இல்லை. ஃபுல் வேலையை நான் தான் பண்ணேன். உட்காந்து ஒரே ஒரு பரோட்டா ஹெல்ப் கேட்டதுக்கு விட்டு சீனு. ரோஸ் மில்க் யார் போட்டது? அது ஜஸ்ட் கொஞ்சோண்டு. கொஞ்சம் வந்துட்டாங்க, நான் போய் திறக்கிறேன்.
அதுதான் அவங்க வந்துட்டாங்க. சூப்பராக மலைன்றவங்க வந்துட்டு இந்த க்யூட்டான ஷர்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததா நாங்கள் சரி ட்ரை பண்ணலாம் அவங்க இருக்கும்போதே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணா அவளுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. அவள் எங்களை போடவே விடலை. வெளியே வரா அதுலேருந்து இது பண்ணுறா. நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். அதுவும் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து இன்னொன்று வெளியே வந்து குளிரும் அழிச்சிட்டு போகாதீங்க அப்படின்றீங்க. ஆக்சுவலாக அவளுக்கு வந்து தாங்க முடியும் அவளால். லைக் பப்பீஸ்க்கோ டாக்ஸ்க்கோ அதனால தான் வந்து காட் அவங்கள அந்த மாதிரி தான் படைச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா நாங்கள் வந்து வெட்டினரி கிட்ட கேட்டுட்டோம், அவங்களால அதை தாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சோடனே எல்லா குட்டீஸும் செம்ம எக்ஸைட்டடாக இருந்தாங்க. எங்களுக்கு வந்து என்னன்னா இவளும் பயங்கர எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க பீப்புள் எல்லாம் பார்த்த உடனே. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவளுக்கு வந்து ஒரு மாதிரி பயந்துப்பா எல்லாரையும் பார்த்தா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் பார்த்தோன்னா அவ்வளோ எக்ஸைட்டட், ஓடுறா தாவரா. எங்களுக்குலாம் ரொம்ப பயமாயிடுச்சு. என்னடி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நாங்கள் தான் பயப்படுறோம். அவள் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கா. அதுவும் வந்து எல்லாரையும் வந்து ஏய் உன் கையை கடிக்கிறேன் என் கையை கடிக்கிறேன்ற ரேஞ்சுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லா கையும் வந்துட்டு பிடிச்சி ஆளுக்கு அந்த சூவிங் டாய் கொடுத்தா கையை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவ்வளோதான். இதை போட்டு பார்த்துட்டு இப்போ நம்ம கீழே விட்டு பார்க்கலாம். ஏன்னா அழகா செம்ம க்யூட்டாக இருந்தா. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஆனால் வந்து அவளால் நடக்க முடியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப பெரிய ட்ரெஸ்ஸு, அதனால் வேணாம் இதுக்கு மேலே அவளை வந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரெஸ்ஸை ஊற்றுட்டோம். ஸோ மேபி கொஞ்சம் அவளுக்கு வந்து அந்த கை கால்லாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் சதீஷ் எப்பவுமே சொல்றாரு அது கையில் காலு 4 கால் அப்படின்னு. நான் அவளுக்கு ஃப்ரண்ட்ல ரெண்டுத்துக்குமே வந்து கை தான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். ஸோ மேபி அவளுக்கு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு சூப்பராக வந்து இது பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹோம் கமிங்காக சும்மா ஒரு குட்டி கேக் வெட்டலாம் அப்படின்றது தாங்க பிளான் போட்டிருந்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி ஓகே நம்ம வந்து அவளை வச்சே கேக்கை வந்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணோம். சும்மா கேக்கை வெட்டிட்டு அவளுக்கு கொடுக்கறதுக்காக கையில் வந்து ட்ரீட் வச்சுருந்தேன். ஏன்னா கேக் வந்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. சால்ட்டு சுகரு ஸ்பைசஸ் எதுவுமே இல்லை. அவளுக்கு வந்து எப்படின்னா பிளாண்டாக நம்ம ஹோம் ஃபுட் பண்ணும் பார்த்தீங்களா அதில் கொஞ்சோண்டு அந்த ஹில்ஸ் கிபிள்ஸ் போட்டு கொடுக்கறது. அது வந்து ஒரு வேலைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற வேலைலாம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த வேட்ட டாக் ஃபுட்டு தான். ஏன்னா ட்ரை இது வந்து எங்களுக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ் பிடிக்கலன்றதுனால லைக் லிட்ரலி அவளுடைய பேட்காக கொடுக்கறது இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கவே கூடாது. அந்த பப் கப்பே நான் கொடுத்தது வந்து ரொம்ப யோசிச்சு ஆன்லைனில் போயிட்டு கொடுக்கலாமா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தது. பாருங்கள் கையில் நான் வந்து ட்ரீட் எடுத்துகிட்டு வந்துட்டு அவளுக்கு அதில் வாயில் வச்சுட்டு சும்மா வந்து கேக்கை கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோட்டோக்கு மாத்திரம் போஸ்ட் கொடுக்குற மாதிரி பண்ணலான்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வரதுக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்துட்டு கரெக்டாக அவளுக்கு வந்து டின்னர் கொடுத்துட்டோமா. ஸோ அவளுக்கு வந்துட்டு அது சாப்பிட்றதுக்கு அந்த ஸ்நாக் யூஸ்வலாக வந்து ட்ரீட்டெல்லாம் நான் கொடுத்தோன்னா அள்ளிக்கிட்டு சாப்பிடுவா. ஆனால் அவளுக்கு அந்த ட்ரீட்டே சாப்பிட்ற அளவுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு அவளுக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே அவளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவளை ரூமில் வந்து வச்சிடலாம். ஏன்னா வந்து எல்லா கிட்ஸும் வந்து ஏற்கனவே விளையாடி அவள் ரொம்ப டயர்டாயிட்டா. ஸோ அதனால அவளுக்கு இதுக்கு மேலே நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ரூமில் வச்சுட்டு வந்துட்டு இனிமேல் நம்மலாம் சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம பாட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அவளை அப்படியே இங்கே ரூமில் விடாமல் இங்கே ரூம் பண்ண விட்டுட்டோன்னா லைக் அவள் சின்ன பேபி தானே, மற்றவங்களும் சின்ன குழந்தைங்க தான். ஸோ லைக் யாரும் அவளை மிதிச்சிடக்கூடாது, லைக் அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அதனால அவளுடைய செக்யூரிட்டி சேஃப்டிக்காக இன்னொன்று நல்லா விளையாடிட்டா. போதுன்ற அளவுக்கு விளையாடியாச்சு மேடமு. ஸோ அதனால் அவள் ரூமில் வச்சுட்டு இப்போ நம்மெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவள் எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் அவளை திருப்பி வெளியே எடுத்து நம்ம அவளோட விளையாடலாம். Appa's fighting you. Appa, hold this. Wait, sweep. Close your eyes and pretend you're sleeping, because that's what it does here. இப்போ தாண்டா பார்க்கவே ஆரம்பிக்கிறா. மாஸ் பிடிச்சிக்கோங்கப்பா பாஞ்சிட போறா அவளை. அவனை நல்லா
கடிக்குது. கடிக்கிறாப்பா. No, eat the Gatorade. கடிக்கல அது நீ படுத்து ஏய் மாஸ் புடிங்கப்பா அவள. புடிங்கப்பா. புடிங்க. She's biting me. Wait, not try something. உன்னைய கடிக்கிறா. கடிக்கல சாந்தி. Stay still, she won't bite. If you keep trying, she's gonna bite you. இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல அவன கடிச்சு. ஏதோ ஃபீடிங் பாட்டில் வச்சுட்டு உட்கார்ந்திருக்கிற மாதிரி உட்கார்ந்திருக்கான். Sanvi? விட்றா அவ பாட்டுட்டு ஏதோ பண்றா. நீ இப்ப உள்ள போய் டிவி பாரு. ஏய் கிரேஷா நீ அப்படி பண்ணாத நீ. உன்னை அந்த மாதிரி படுக்க வச்சுட்டு உன் மேல எல்லாத்தையும் தூக்கி பிளாங்கெட்டை தூக்கி போட்டா மாட்டிக்கலாம்ல. பெட்ரூம் இதுவும் செட் ஆயிடுச்சுப்பா. இதுல வேற இவ்ளோ பெரிய பெட் மாம்ஸ். இது இருக்கிற இத்தனோண்டு கொசு மாதிரி இருக்குது. இது தத்தா இவ்ளோ பிடிக்கும் ரைட்? வெள்ளை வரணும் போல இருக்கு. ஓகே. வாட்? இது நல்லா இருக்கு போல இருக்குப்பா இதுக்கு பெட். ரொம்ப அப்படியே எப்படி விளையாடுது பாருங்க. இப்போ உருண்டு உள்ள போறா. உருண்டு உள்ள போறா. ஏய் ரோல் பண்ணுச்சு. Crawl. Oh, crawling ah. Babu okay. Hey, belly rub. நான் பெல்லில ரப் பண்ணாத. அது பிடிக்காது. அத வேணும். இல்ல அதுக்கு பிடிச்சிச்சு நேத்து நான் பண்ணேன். பெல்லி ரப் பண்ணலாம். பெல்லி ரப். ஆ லக்கி கோல்ட். இல்ல அதுக்கு கூசுது அவ்வளவுதான். நீ பண்ணலாம்னா. சீ பிடிக்கல. belly rub பிடிக்கல. கால் பர டிங் டிங் டிங்னு எப்படி ஆடுதுன்னு. சீ belly rub பிடிக்கல. ஆமாமா பிடிக்குது. belly rub பிடிக்கல. அப்பா அவ்வளவுதான்டா காதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாருடா. இந்த தேன் ஒண்ணு வந்துருக்குல. சான்வி. ஆ சான்வி. அது சொல்லி சான்வி. பீக்கபூ சொல்லு சான்வி. அப்பா எந்த டேட் இருக்குல கண்ணலாங்க. அங்க. ஆமாப்பா. பீக்கபூ சான்வி. ஆ பீக்கபூ சான்வி. ஏய் belly rub வேணும் பாரு. கால பாரு. காலை மட்டும் பாருங்களேன் எப்படி பண்ணுதுன்னு. இருட்டுல வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். இப்பதான் பளிச்சுன்னு தெரியுதா. ஃப்ளஃப் பால். என்னப்பா சி பாப்பா கேக்குற அப்படியே வாயில போடுறதுக்குள்ள சி அப்பா belly rub கொடு அப்படியே தொடுத்துடு பாப்பா அப்படியே தொடுத்துடு அப்பா சி என்னடா பண்ற நீ? belly rub ஏனா இது